எடுக்க முடியாது. இன்னொரு முறை இந்த மண்ணை எவனாவது ரட்சிக்க, காக்க, மீட்க வானத்திலிருந்து பரமாத்மாவோ பரமபிதாவோ இரட்சகர்களோ வருவார்கள் என்று நம்பாதீர்கள். அதை நம்பி நம்பி ஏமாந்தது போதும். அதைத்தான் புரிந்து கொண்ட உங்கள் பிள்ளைகள், உங்கள் வயிற்றிலிருந்து வந்த பிள்ளைகள் வந்தோம். இனி என் மண்ணை மீட்க, காக்க எவரும் வரமாட்டார், நாங்களே அதை செய்து முடிப்போம் என்று உறுதியான உள்ளத்தோடு தான் இந்த களப்பணியை செய்கிறோம். அதுதான் மாற்றத்திற்கான எளிய மக்களின் அரசியல் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்தோம். 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் உப்புக்கும் பருப்புக்கும் எண்ணெய்க்கும் அல்லாடி கொண்டிருக்கிற அருமை தமிழ் சொந்தங்களே, இந்த துயரத்திலிருந்து விடுபட வாருங்கள். எண்ணற்ற நிலம், எவ்வளவு வளம் எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு பிச்சை எடுக்கிற நிலைக்கு ஏன் இந்த நிலம் இருக்கணும்? வெறும் ஆடையும் மாடையும் வைத்துக் கொண்டிருக்கிற டென்மார்க் பணக்கார நாடு, வெறும் காடை வைத்திருக்கிற நார்வே, வெறும் காட்டு வளம் நார்வே நல்லா இருக்கு, வெறும் மீன் வளம் ஸ்வீடன் நல்லா இருக்கு, எல்லா வளங்களும் உண்ட எந்நாட்டு மக்கள் திருவோடு ஏந்தி தெருவோடு நிற்க காரணம் என்ன? இந்த சுரண்டல், இந்த ஊழல், இந்த லஞ்சம், இந்த சாதி மத பிளவு. 4 எதிரி உனக்கு வலிமையான எதிரி. ஒன்று சாதி, இன்னொன்று மதம், இன்னொன்று லஞ்சம், இன்னொன்று ஊழல். இந்த 4ஐயும் ஒழித்தால் தான் நீ உயர்வாய், இந்த நாடு வளரும். அதை கவனத்தில் கொள். அமெரிக்க பொருளாதார மேதை சொல்கிறான், இந்தியா ஒருபோதும் வல்லாதிக்கமாகாது என்று. அதை பற்றி கவலைப்படாதீர்கள் என்கிறான். ஏன் என்று கேட்டால், இஸ்லாமியர்கள் மேலெழுந்தால் இந்துக்கள் தடுப்பார்கள், இந்துக்கள் மேலெழுந்தால் இஸ்லாமியர்கள் தடுப்பார்கள், இருவரும் மேலெழுந்தால் கிறிஸ்தவர்கள் தடுப்பார்கள், இவர்கள் எல்லாரும் எழுந்தால் பௌத்தர்கள் தடுப்பார்கள். அதேதான் தமிழர்களுக்கு. தேவர் எழுந்தால் தேவேந்தர் தடுப்பார், தேவேந்தர் எழுந்தால் தேவர் தடுப்பார், பறையர் எழுந்தால் படையாச்சி தடுப்பார், படையாச்சியும் பறையர் எழுந்தால் கவுண்டர் தடுப்பார், அவர் எழுந்தால் நாடார் தடுப்பார். எல்லாரும் தடுத்தால் எவன்டா எழுவான்? இதான் இங்க இருக்கிற யதார்த்த நிலை. எனவே உங்கள் பிள்ளைகள் என்ன முடிவெடுத்தோம்? சாதி மதங்களால் பிளந்து பிரிந்து கிடக்கிற தமிழ் தேசிய மக்கள் இனி தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம் என்ற முடிவெடுத்தோம். வென்றாக வேண்டும் தமிழ், அதற்கு ஒன்றாக வேண்டும் தமிழர். தமிழை வாழ வைப்போம், தமிழரையே ஆள வைப்போம். ஏன் நானே ஆளணுன்ற? ஏன் என் இனம் சார்ந்தவன், என் மண் சார்ந்தவன், என் இனத்தின் பிள்ளைகளே ஆளணுங்கிறோம்? அவனுக்கு தாண்டா மண்ணை பற்றி பாசம் இருக்கும். எங்களை பெற்ற தாய் தந்தை